Hi, welcome to holisticinvestment.in. ABSLI fixed maturity planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை உங்களால பில்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல இப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்னா என்ன, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது ப்ரீஃப்லி இது எப்படி இந்த பிளான் ஒர்க் ஆகுதுன்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்ன்றது ஒரு சேவிங்ஸ் பிளான். ஸோ இந்த பிளானில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் எவெண்ட்டில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் சேவிங்ஸ் பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சேவிங்ஸ் பிளான் தான் ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான். அடிஷ்னலி இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களோட லம்சம் பெனிஃபிட்ஸுமே அக்யூமுலேட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இதுதான் ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பாலிசி டேர்ம்ஸ், சம் அஷூர்ட் மல்டிபிள்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் கவரையும் நீங்கள் இதில் உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் உங்களோட கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட்ஸ்ன்றது உங்கள் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட் அப்போ எப்படி பர்ஃபார்ம் ஆனாலுமே உங்களுக்கு மெச்சூரிட்டியில் உங்களோட கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது, சப்போஸ் நீங்கள் இன்னும் ஹையர் ப்ரீமியம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஸோ இந்த பாலிசியில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் இது. இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று டெத் பெனிஃபிட், இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்போவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்களா, சம் அஷூர்ட் ஆன் டெத் அண்ட் சரண்டர் பெனிஃபிட். இந்த ரெண்டுத்தில் எது லைஃப் இன்ஷூர்ட் ஃபார்ச்சுனேட்லி பாஸ் அவே ஆகும்போது எந்த பெனிஃபிட் அந்த டைம் ஆஃப் டெத்தில் ஹையஸ்ட்டாக இருக்குது அந்த டேட் ஆஃப் டெத்லேயோ அதுதான் அவங்களுக்கு லம்சம் பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இதே மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்மோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லம்சமாக கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இது உங்கள் சிங்கிள் ப்ரீமியமோட ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜாக அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட டேக்ஸஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்ஸ் அண்டர் ரைட் பண்ணியோ உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இந்த லம்சமை கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இந்த பர்சன்டேஜ்ன்றது நீங்கள் எந்த பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, பாலிசி டேர்ம் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரீமியம் பேண்ட் என்னன்றதை பொறுத்து தான் இந்த பர்சன்டேஜ் ஃபேக்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசியில் இருக்க 2 பெனிஃபிட் இது. நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ உங்களோட இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேசல் ஃப்ரீ சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அது ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸோடு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஹேசல் ஃப்ரீ சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதில் டேக்ஸ் அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதை வச்சு அண்ட் உங்கள் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணுறீங்களா இந்த பாலிசி மூலியமாக, அதை வச்சு உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் அட்வான்டேஜஸும் இருக்குது. ப்ளஸ் இந்த பாலிசியில் அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் ஆக்சஸ் பண்ணவும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் மேக்ஸிமம் உங்களோட சரண்டர் வேல்யூட 85% வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதே ஆப்ஷன் பினா மேக்ஸிமம் 65% சரண்டர் வேல்யூலேருந்து நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ். இதே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜராக இந்த பாலிசியில் நம்ம இவ்வளோ வருஷம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு லாயல்ட்டி அடிஷனோ போனஸோ எதுவும் இந்த பாலிசியில் இல்லை. ப்ளஸ் இந்த ஃபண்ட்ஸ் இந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்குமே உங்கள் ஃபண்ட் லாக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த லிக்விடிட்டின்றதும் இல்லாததுனால ஒரு மேஜர் ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் இந்த பாலிசியில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ தான், அந்தளவுக்கு ஒரு சஸ்டைனபிளான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இதில் இந்த பாலிசியில் இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது நம்ம இதில் எடுக்க போகிற பொட்டன்ஷியல் ரிஸ்க்கையும் காட்டி கொடுக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபேக்டர் பண்ணி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவு எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசி பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ப்ரீஃபாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் இந்த பாலிசியை பற்றின அனலைசிஸ், இது வெதர் இது நம்மளுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த பாலிசியில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்த்து தான் நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ்க்காக தான் இன்வெஸ்டே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த பாலிசியில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30 year old மேல் இந்த பாலிசியில் சிங்கிள் ப்ரீமியம் 5 lakhs கட்டி ஒரு பிளான் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years. ஸோ அவங்களோட சம் அஷூர்ட் இதில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது 51 lakhs. அட் த எண்ட் ஆஃப் 10 years வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக 8.85 lakhs கிடைக்குது. ஸோ ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டரில் நம்ம இதோட ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 5.88% கிடைக்குது. ஸோ இப்போ ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு சிமிலரான ஒரு பிளான் தான். பட் இப்போ மற்ற ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் இப்போ ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணாலுமே இந்த பாலிசியில் கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து ரொம்பவே லோ தான். ஸோ உங்களோட லம்சம்மை நீங்கள் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். அட்லீஸ்ட் 6 to 7% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இங்கே 5.88%ன்றது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற ரிட்டர்னை விட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பேங்க் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டியும் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த லேக் ஆஃப் லிக்விடிட்டியும் இந்த லோ ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் இருக்க மேஜர் ட்ராபேக்கு. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லை ஏதாவது லிக்விடிட்டின்ற ஆப்ஷனும் இல்லாததுனால நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ண போகிறோம். லைக் இன்சூரன்ஸையுமே அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு லைஃப் கவரேஜ் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிங்கிள் ப்ரீமியமாக நம்ம கட்டுறது வந்து 59,000 தான். இதுலேயும் நமக்கு சம் அஷூர்ட் வந்து 50 lakhs. ஏறக்குறைய சிமிலரான மெட்ரிக்ஸ் தான் ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானுக்கு. அதே மாதிரி 10 year பாலிசி டேர்ம். பட் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிஎஸ்எல்ஐயில் நம்ம பார்த்தோன்னா 5 lakhs ப்ரீமியம் கட்டுறோம். பட் இதில் நம்ம வந்து பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கிறதுனால 59,000 கட்டுறதுனால நம்மளுக்கு 4.41 lakhs சேவ் ஆகுது. இதை தான் நம்ம வந்து நம்ம ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், உங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, நீங்கள் லோவான ரிஸ்க் தான் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதே கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். நம்ம இந்த சினாரியோவில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஎஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈக்விட்டி ஜென்ரலாகவே வந்து லாங் டேர்ம் 7 to 10 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிளும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கும், கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸே பார்க்கலாம் அப்படின்றதுனால அது ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லாங் டேர்மில். ஸோ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா 7 to 10 yearsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாகவே 7 to 10 yearsக்கு மேலே இந்த மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% per annum வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் அதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.69 lakhs. இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாமே நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிறதுனால அது அக்கௌண்ட் பண்ணி கட்டினக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 12.86 lakhs. இது வந்து இந்த பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பினேஷனில் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்கிறேன் 9.91% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டே சர்பாஸ் பண்ணுற மாதிரி லாங் ரனில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. இதை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு லிக்விடிட்டியும் கிடைக்குது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானில் மிஸ்ஸிங் தான். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே அந்த பிளானில் இல்லாததுனால அது நம்மளோட இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெண்டுத்துக்குமே அன்சூட்டபிளாக தான் ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான் தான். இதில் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கிடைக்குது அப்படின்றது ஒரு அப்பீலிங்கான ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேக்டராக இருந்தாலுமே அந்த ரெண்டு விஷயத்துலையுமே நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸோ இல்லை எந்த விஷயத்துலையுமே நல்ல ஒரு கவரேஜோ நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இது நம்ம லம்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கம்பெலிங் ஆப்ஷனாக நம்மளுக்கு ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான் தெரியல. ப்ளஸ் இதில் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸும் வந்து பாலிசி டேர்ம் வரைக்கும் லாக் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ் லைஃப் கவரும் இப்போ மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ண அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ப்ளஸ் ஒரு பாலிசின்றதுனால ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா
ஏபிஎஸ்எல்ஐ ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான் அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷன் கிடையாது. பட் இதே நீங்கள் வந்து லைஃப் கவரையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும் இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லலாம். ஏன்னா இதில் ஹையர் கவரேஜ் கூட லோவர் காஸ்ட் லோவர் ப்ரீமியம்லேயே நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களோட மற்ற சேவிங்ஸை நீங்கள் ஏதாவது ஹையர் ஈல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனும் உங்களால் கொடுக்க முடியுது. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்க முடியறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செப்பரேட்டாக இந்த அப்ரோச் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா விதத்துலையுமே பார்த்து உங்களுக்காகவே கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் கஸ்டமைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்னு கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீ அண்ட் இன்னும் ஸ்மூத் ஆக்கி அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லாங் டேர்மில் இன்னொரு பிரைட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் நம்பி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.